வணக்கம். எழுத்தாளர் சுஜாதா எழுதின நகரம் அப்படின்ற கதை நிறைய பேர் கூட படிச்சிருப்பீங்க. நான் இப்போ தான் சமீபத்தில் படித்த பிறகு ரொம்ப ஒரு மனசு தொட்ட ஒரு கதையாக இருந்தது. அதை தாண்டி அந்த கதை வந்து திரைப்படங்களில் சிலது காட்சிகளாக கூட வந்திருக்குது. எந்த திரைப்படம் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் கதையை கேட்டிங்கன்னா தெரிஞ்சோம். ஏன்னா அவர் வசனம் எழுதின இந்தியன் படத்தில் கூட ஒரு காட்சி இருக்குது. அதை பற்றிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. இந்த நகரம் கதை படித்த பிறகு எனக்கு அந்த ஒரு தாயோடைய அந்த கண்ணோட்டத்தில், அந்த தாயோடைய மனநிலையில் கதை வாசிப்பவர்களும் அதுக்குள்ளே போனது தான் அந்த அந்த ரைட்டப்புடைய ஒரு பெரிய பலம். சுஜாதா விஞ்ஞான எழுத்தாளர், மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நவீன எழுத்தாளரை தாண்டி மனித உறவுகள் சார்ந்த விஷயங்களை அவர் வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் எழுதலை, உறவுகள் உணர்வுகளை சார்ந்த கதைகளும் நிறைய எழுதியிருக்காருன்னு இந்த நகரம் ஒரு சாட்சி கூட சொல்லலாம். என்னென்னா மதுரைக்கு ஒரு 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 தொலைதூரத்தில் கூட இல்லை, ஒரு நெருக்கமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ரொம்ப குக்கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தாய், அவளுக்கு ஒரு 13 வயசில் ஒரு மகள். அந்த மகளுக்கு விடாமல் காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் நிற்கவே இல்லை. அவள் என்னென்னவோ கை வைத்தியம் பண்ணி பார்க்குறா. கஷாயம் வச்சு கொடுத்து பார்க்குறா, வேப்பிலை கஷாயம் வச்சு கொடுத்து பார்க்குறா, சுக்கு காப்பி வச்சு கொடுத்து பார்க்குறா, அந்த ஈர துணி பத்து போட்டு பார்க்குறா, குறையில. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க டவுனில், ஏன்னா கிராமத்துக்கு அப்புறம் டவுனில் இருக்கிற ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, அதில் போய் காமிங்க அப்படின்ற மகளை கூட்டின்னு போகிறான். டவுனுக்கு கூட்டு போனோடனே அங்கே இருக்கிற அந்த டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, இதுக்கு வைத்தியம் இங்கே இல்லைம்மா, இதுக்கான மருந்தெல்லாம் இங்கே இல்லை, இதுக்கான ஊசிலாம் இங்கே இல்லை, நீ மதுரை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போயிடு, அதுதான் கரெக்டு, இமீடியட்டாக கூட்டு போயிடு அப்படின்றாரு. மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகிறது, மதுரைக்கு எப்படி போகிறது? மதுரையை அவள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வாழ்ந்தது அவள் பிறந்த ஊர், அந்த ஊர் கட்டி கொடுத்த இடமும் ஒரு கிராமம், இதுக்குள்ளேயே தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. ஒரு பெருநகரத்தை பார்க்கவே இல்லை அவள். சரின்னு பஸ் ஏறி அந்த 13 வயசு பெண்ணை கூட்டுன்னு போய் மதுரை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பெரிய ஆஸ்பத்திரிக்கு எப்படின்னு கேட்டோன்னே ஒரு ரிக்ஷாக்காரர் கூட்டு போகிறார். கூட்டு போனோன்னா அவருக்கு பயங்கர மிரட்சியாக இருக்குதான் அந்த அந்த நகரத்தை பார்க்கும்போது. பரபரப்பாக அப்படி ஓட்டமாக இதுவாக மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு ஓடுறாங்க ஏது ஓடுறாங்கன்னு தெரியல, மிஷின் மாதிரி இருக்கிறாங்க. சுஜாதா அவர்கள் ஒரு சூப்பரான அதை ஒரு வர்ணனையோடு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த தண்ணி கொதிக்கும் போது டீ தூளை போட்டவுடனே அந்த டீ தூள் ஒரு மாதிரி அடர்த்தியாக பரவும், பார்த்தீங்கன்னா பொட்டாக விழுந்து நீங்கள் காட்சிகளோட, சினிமா காட்சிகளோடு பார்த்துருக்கலாம். அது மாதிரி இருக்குது இந்த நகரம். அவள் கண்ணுக்கு ஒரு கொதிக்கிற ஒரு தண்ணீருக்குள் ஒரு டீ தூளை கொட்டிய போது, ஒரு ஸ்பூன் கொட்டிய பொழுது எப்படி அது பரவுமோ அடர்த்தியாக, அது மாதிரி இருக்குதுன்னு ஒரு வழியாக ரிக்ஷாக்காரர் பெரிய ஆஸ்பத்திரி இறங்குமா அப்படின்றார். போன உடனே மகளை கூட்டின்னு போயிட்டு என்னென்னு தெரியல, அவளுக்கு எப்படி எதுனே தெரியல, அங்கேயும் மிரட்சியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அது, அப்படியாப்பட்ட ஆஸ்பத்திரி. அங்கே என்னன்னே புரியல. ஒரே ஒரு மருத்துவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்னம்மா அப்படின்றாரு. மகளுக்கு காய்ச்சலுங்க அப்படின்னு அதை ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வேறு இருக்காங்க. அவங்க கிளாஸ் அப்படி இது பண்ணாங்க. பார்க்குறாரு, எல்லாத்தையும் கண்ணெல்லாம் இது பண்ணி பார்க்குறாரு, நாடி பிடிச்சி பார்க்குறாரு, நாக்கை வெளியே நீட்டு பண்ணுறாரு, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இது பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இது ஒரு டிசீஸை அந்த பசங்கிட்டலாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இமீடியட்டாக அட்மிட் பண்ணி ஆகணும், அதாவது ஆஸ்பத்திரியில் சேர்த்தாகணும், நீ போய் ஓபி போடணும், ஓபி போட்டுக்கோ அப்படின்றாரு. தெரியல, இந்த மாதிரி அவர் டாக்டர் கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஒருத்தர் இருக்கார், இப்போ கேசவமூர்த்திங்கவா, இந்த அம்மாவுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு இது பண்ணோம், எல்லாத்தையும் இருந்து பாரு அப்படின்னா, அந்த நபர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் பின்னாடி போனார். எப்பா முருகேசா இங்கே வா, இந்த அம்மாவுக்கு ஒரு அட்மிஷன் போடணுமா, நீ பார்த்துக்க, டாக்டர் சொன்னார், பெரிய டாக்டர் சொன்னார் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அந்த இடத்துல பேர் வயசெல்லாம் சொல்லி ஒரு சீட்டு வாங்கி போ அப்படின்றார். க்யூவில் நிற்குது. பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த அம்மாவோடைய பேரை சொன்னோடனே வயசு என்ன அப்படின்னு, வயசு சொல். அம்மா பேஷண்ட்டு நீயா யாருன்னு, இல்லை என் பொண்ணு நோயாளி யாருன்னு, பேரை சொல்லு அப்படின்னு. பேரை சொன்னோடனே உன் பேர் என்ன, எந்த ஊர், இங்கே என்ன பிரச்சனை, ஜுரம் நிற்காமல் அடிக்குதுங்க, டாக்டர் அட்மிஷன் போட சொல்லிட்டாரா, அட்மிஷன்ற வார்த்தை கூட தெரியல, பெட்டில் சேர்க்க சொல்லிட்டாரா அப்படின்னு. அந்த அதட்டல் அவளுக்கு பெரிய இதுவாக இருக்குது. இப்படி அதட்டி யாருமே இது பண்ணதில்லை. அவளுக்கு பெரிய மிரட்சியாக இருக்குது. இன்னும் மனிதர்கள் எல்லாமே அன்பாக யாரும் பேச மாட்டாங்களா, ஒரு ரூடாக பேசுகிறாங்க, அதட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பயமும் வந்துடுது. ஆமாங்கன்னொன்னே ஒரு சீட்டு எழுதி இப்படி போய் ரைட்டில் திரும்பி ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இந்த சீட்டை கொடுன்னு. இவ்வளோ எங்கே போனோன்னு தெரியல, ஒரு கடல் அது. அவள் ஒரு கிராமத்தில் ஒரு 20 வீட்டுக்குள்ளே வாழ்ந்து பழகியவள். பெருநகரத்தையே பார்க்காதவா போறா. அவளுக்கு யாரையும் கேட்கணும்னு தெரியல, எந்த பக்கம் போய் இடது பக்கம் திரும்பு அப்படின்னு மட்டும் தெரியுது. போனவனே அங்கே ஒரு கும்பலாக ஆட்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க.
மெதுவாக அந்த சீட்டை வச்சுட்டு இருக்கும்போது இப்போ கேட்கறதுக்கு இதுவாக இருக்குது. இங்கே தானா வெளியே எங்கன்னா போகணுமா அப்படின்னு பொழுது ஒரு நபர் வந்து ஒரு மர நாற்காலியில் உட்காந்து டேபிள் மேலே கை வைக்கணும். கச்ச 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 கச்சன்னு வராங்க. எப்போ கீழே இல்லைங்க இல்லைங்க கீழே சும்மா அதெல்லாம் பண்ணாதீங்க, எழுந்து போயிடுவேன் நான் அப்படின்னு அதட்டுறாரு. அதட்ட உடனே இவளுக்கான ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு உடனே மெதுவாக இந்த நபருடைய வார்த்தையும் அவளுக்கு இதுவாக இருக்குது. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. என்ன பேசுகிறாங்க, தர்மாஸ்பத்திரின்னா இதானா தர்மத்துக்கு பண்ணுறதுனால இப்படி கோபமாக வராங்களா, தர்மம் பண்ணுறவங்க கோபம் பட மாட்டாங்களே அப்படின்னு இவளுக்குள்ளே கேட்டுக்கிறா. வந்து எவ்வளோ அழகான இது பாருங்க. எப்படி வந்த உடனே என்னம்மா பார்ப்பாரு, பார்த்த உடனே பொண்ணு ஜுரமா சரி விட்டு இந்த சீட் எடுத்து மாதிரி 48 நம்பர் ரூமில் கொடுப்போ அட்மிஷன் போட்டுப்பாங்க. ஒன்றுமே புரியல அவளுக்கு. 48 நம்பர் ரூம் அட்மிஷன், திரும்ப அட்மிஷன் பார்த்தா அவளுக்கு புரியல. 48ன்ற நம்பரே அவளுக்கு தெரியாது. வந்து 48 அப்படின்ட்டு நீ வச்சிங்கன்னா அந்த எண்ணே தெரியாது. இவன் முழிக்கிறா, இப்படி போய் சோத்தாங்காய் பக்கமா திரும்பி அப்படி இந்த பக்கமா போமா அப்படின்னு விரட்டுற கதையா திருப்பி விடுறாப்புல. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அங்கேயும் இங்கேயும் சுற்றி 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 போய்கிட்டே இருக்குது. மகளை வேற தனியாக விட்டு வந்துட்டோமேன்னு ஒரு பயமும் இடையில வருது. அந்த ஏற்கனவே அந்த கேட்கும்போது இந்த கம்பவுண்டர் மாதிரி ஒருத்தர் எழுதி கொடுத்தாருல, அதெல்லாம் ஒன்றும் ஆகுது, பொண்ணு இங்கே தான் இருக்கா, நீ போய் இந்த சீட்டை எழுதின்னு வாண்டாரு. மகளை விட்டோமே சரி ஆகாதுன்ட்டு இந்த பழுப்பு நிற சீட்டை வந்து நிறைய பேர் நின்றுட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் போல நின்றுட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் ஒரு துப்பி மாட்டின்னு ஒருத்தர் வராரு. என்னம்மா அப்படின்னு வாங்கணுன்னே, ஐயா இது இங்கே இல்லைம்மா 48 நம்பர் ரூம். மறுபடியும் அவளுக்கு ஒன்றும் புரியல. 48ன்னு உனக்கு தெரியாதான்றாரு. அப்புறம் அவரும் வழி சொல்றாப்புல. வழி சொன்ன பிறகு அந்த இடத்துல போன பிறகு அங்கே ஒரே வெளியே வாசலுக்கு வெளியே உள்ள பெட்டு நோயாளிகள் கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு நபர் அப்படி பார்க்குறாரு. அது என்னம்மா அப்படின்றாரு. இந்த இதுதான் இந்த வார்த்தை தான் திரும்ப அவள் மெதுவாக வந்து 48 நம்பர் அப்படின்னு இதுதான் கூட இப்படி அப்படின்னு பார்த்துட்டு, அது பெட்டு கிடையாதுமா. இவளுக்கு ஒன்றும் புரியல. பொண்ணு தான் அட்மிட் பண்ணோம், பெட்டு கிடையாது, எல்லாம் ஃபுல்லு, தரையில் உட்காந்து நீ தரையில் இது பண்ணுறது கூட பாய் கிடையாது அப்படின்றார். பாய் வச்சுங்கிறியா? ஒன்றுமே புரியல அவளுக்கு. பெட்டும் கிடையாது, பாயும் கிடையாது. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலையில் ஒரு 5-6 பேர் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, நீ போயிட்டு ஒரு 7:30 மணிக்கு வா போ அப்படின்னு. 7:30 மணிக்கு திரும்ப வரது. அந்த மதுரையில் யாரை தெரியும், எங்கே போவேன், ஒன்றுமே புரியல அவளுக்கு. கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குது. இப்போதான் வந்து அவளுடைய மகள் ஞாபகத்துக்கு வரா. வந்து அழ ஆரம்பிக்கிறா, பேரை சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஓன்னு கத்துறா. கத்தன உடனே கடந்து போகிற 2 மருத்துவ ஊழியர்கள் வந்து, இங்க நின்று கத்தாத, இங்க நின்று அழாத, ஓரமா நின்று அழு அப்படின்னு போதுதான் ஒரு சுருக்குது. ஒரு மனிதன் வேதனையில அழறான். அந்த வேதனையில அடர்த்த வந்து ஓரமா நின்று அழு அப்படின்னு சொல்லும்போது, என்னையா மனுஷங்க எப்படி இவங்க வந்து அப்படியேப்பட்ட இதுல பழக்கப்பட்டாங்களா, இவங்க அப்படி மாறிட்டாங்களா, அவங்களுக்கு புதுசா இருக்குது. ஓரமா நின்று மகளை நினைச்சு ஓட ஆரம்பிக்கிறா. எந்த பிளாக்ல விட்டோம் எங்கன்னு தெரியல. அங்கிருந்து ஏதாவது அடையாளம் இருக்குமான்னு ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு. தெரியல அப்படின் போது அவர் என்ன சொல்றாரு, நீ எப்படி வெளியே போனியா, வெளியே போற வழி அது, எப்படி வெளியே போன, வெளியே போயிடு, உள்ள எப்படி வந்தியோ அதே மாதிரி வந்து உன் மகளை கண்டுபிடின்றாரு. நல்ல ஐடியா அது. வெளியே வழி தெரிஞ்சுது. எக்ஸிட் வந்தாச்சு. வந்த பிறகு வெளியே உள்ள நுழையிறா. இந்த லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல போய் இந்த இடம் தான் போது அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. அழறா மகளை நினைச்சு. அங்க ஒரு ஆள் உட்காந்து, ஏமா இரு, ஏன் அழற, என் மகள் உள்ள ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது இருன்னு சொல்லி அந்த ரூமை திறந்த பிறகு தாய்க்கு வந்து அப்படியே கலங்கி போறான். வந்து மகள் வந்து போய் பார்த்த உடனே ஜுரம் குறையவே இல்லை. வந்து அடி வெளுக்குது. தூக்கி அந்த குழந்தை இப்படி மேலே தோலில் போட்டுக்கிட்டு, இந்த ஆஸ்பத்திரி வேணாம், நம்ம ஊருக்கே போவோம், நம்ம ஊர்லேயே வைத்தியம் பார்த்துப்போம். நான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனது தப்பு, அந்த டாக்டர் ஏதோ சொல்லி குழப்பி விட்டான், நம்ம கிளம்புவோம், நீ ஒன்றும் பயப்படாதடி ராஜாத்தின்னு சொல்லி மகளை வெளியே கொண்டு வந்தவன் ரிக்ஷாவில் ஏற்றிக்கிட்டு அதனுடைய ஊரை சொல்கிறா. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் தானே போனோம் அப்படின்றாரு. ஆமான்னு சொல்லும் பொழுது இவ தாய் புலம்பிக்கிட்டே போகிறான். வந்து நான் வந்து உனக்கு வந்து அந்த கஷாயம் வச்சு கொடுக்குறேன், நான் போய் கோடங்கி அடிக்கிறவங்ககிட்ட காமிக்கிறேன், உனக்கு வேப்பில் அடித்தா சரியாக போயிடும் அப்படின் போது அந்த முணுக்கத்திலேயே அந்த மகள் இருந்துக்கிட்டே இருக்கிறா. கட் பண்ணால் ஆஸ்பத்திரியில் அந்த பெரிய டாக்டர் நேற்று பார்த்தாருங்கன்னா அவர் வராரு. இங்கேருந்து ஒரு 13 வயசு பேஷண்ட் எங்கன்னு கேட்குறாரு. இல்லை அந்த அம்மா வந்து கூட்டம் ஆயிடுச்சு சார், நாளைக்கு 7:30 மணிக்கு வந்து அட்மிஷன் பண்ணியோ, ரொம்ப கிரிட்டிக்கலான இது. அது வந்து அந்த பொண்ணு செத்து போயிடுவா வைத்தியம் பார்க்கலன்னா. நீ என்ன வந்து ஓபியில் தான் இருப்பாங்க, இல்லைன்னா வெளியே இருப்பாங்க, போய் கூட்டுவாங்க பிடிச்சிடுவாங்கன்னு அனுப்புறாரு. வந்து அதோட கதையை முடிச்சிடார் சுஜாதா. எப்படியாப்பட்ட ஒரு இது பாருங்க. நீங்கள் அது கதையாக படிக்கும் பொழுது மனசையே ரொம்ப தச்சுற ஒரு விஷயமா இருக்குது. என்னையா இது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. இது வந்து சில திரைப்படங்களில் ஒரு 2-3 படங்கள்ல இது காட்சியாக கூட வந்திருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கணும் கூட படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.